டாடா மோட்டர்ஸ் வந்து ஏகப்பட்ட வாகனங்களை லான்ச் பண்ணியிருக்காங்க. காரு, ட்ரக், வேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட வாகனங்களை டாடா மோட்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன நியூஸ் போகுதுன்னா, டாடா மோட்டர்ஸ் வந்து பைக் லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது உண்மையாக கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அப்படி வந்து டாடா மோட்டர்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்கன்னா என்ன மாதிரியான செக்மெண்ட்ல வரப்போகுது, எப்போ லான்ச் பண்ண போறாங்கன்னா 2026 இந்த டாடா மோட்டர்ஸ் வந்து இந்த பைக் லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக சொல்ல போனோம்னா கர்நாடகா, குஜராத் இந்த மாதிரியான மாநிலங்கள், அதாவது வட மாநிலங்களில் வடக்கன்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. இது ஃபேக்கா இல்லை வந்து ரியலா, இதை பற்றி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தென் வந்து பைக் லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லி இன்னொரு பக்கம் பேசிக்கிருக்காங்க. இந்த மாதிரி என்ன மாதிரியான செக்மெண்ட், எப்போ லான்ச் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான அப்டேட்லாம் கொண்டு வர போறாங்க அந்த பைக்ல அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் நியூஸ் பண்ணாலும், இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இல்லை பைக் லான்ச் பண்ணல, அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் கார் லான்ச் பண்ண போறோம் டாடா மோட்டர்ஸ் சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த காரை பார்த்தீங்கன்னா ஒரு மின்சாரத்தில் இயங்கக்கூடியது, அதாவது டாடா மோட்டர்ஸ் வந்து கார் லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லி இன்னொரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தென் இந்த கார்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்க போது, தென் இது வந்து 2026 வந்து இதுவும் லான்ச் ஆகுமான்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து காரா பைக்கான்றது இனி டிசேபிளா வரல. பட் ஆனால் வந்து கார் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கார் வந்து 2008 ஏற்கனவே லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இந்த கார் பேர் தான் நேனோ கார். இந்த நேனோ கார் வந்து 2008 லான்ச் ஆகி இது ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆயிடுச்சு. தென் மறுபடியும் இது ரீலான்ச் பண்றாங்க. எதுக்கு இதை மறுபடியும் வந்து ரீலான்ச் பண்ண போறாங்க, தென் இது மாதிரியான ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு. தென் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஏன்னா வந்து 2008 அந்த காரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி டிசைன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்பயே இந்த கார் வந்து ஃபெயிலியர் மாடல் ஆச்சு. ஏன் மறுபடியும் திரும்ப வரப்போகுது? ஏன்னா வந்து ரத்தன் டாடா வந்து எல்லாருக்கும் இந்த கார் போய் சேரணும், அதாவது எளிமையான மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கார் வந்து நம்ம கார் வந்து போய் சேரணும், அதுவும் கம்மியான பிரைஸ்ல அப்படின்னு சொல்லி தான் நம்ம டாடா மோட்டர்ஸ் ரத்தன் டாடா வந்து நினைச்சாரு. பட் அது நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நடக்கல. தென் மறுபடியும் அகைன் இந்த 2026 2027 கூட மறுபடியும் வரப்போகுது. அதுவும் இந்த கார் வந்து மின்சாரத்தில், அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வரலாம்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து மினிமம் பிரைஸே 1 லட்சத்துக்குள்ள இருக்கும். நீங்க இஎம்ஐல போட்டு வாங்குறீங்கன்னா மந்த்லி ஒரு 4000 5000 நீங்க ஈஸியா கட்டிக்கலாம் மந்த்லி. இது வந்து ஒரு ஒரு 5 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்குள்ள நீங்க முடிச்சிடலாம் கம்ப்ளீட்டா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. தென் இதை பத்தி தான் பார்க்க போறோம். தென் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்க பிளாக் டிஷர்ட். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தென் நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இது வந்து இந்த காரை பத்தி பேசிட்டு வந்துருவோம் போது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து காரை லான்ச் பண்ண போறாங்க. தென் இந்த காரை பத்தி பேசுவோம். இந்த கார் வந்து லான்ச் பண்ண போறாங்களா, இது எப்படி வந்துச்சு, தென் எப்படி லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். 2008 வந்து இந்த காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டாடா மோட்டர்ஸ் வந்து. தென் அப்படி லான்ச் பண்ணும்போது, அதாவது ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருளை வந்து விளம்பரப்படுத்தினாதான் மட்டும்தான் அந்த பொருள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும். அதே மாதிரி இந்த ஒரு காரையும் வந்து அப்படிதான் பண்ணியிருக்காங்க. இந்த காரையும் அப்படிதான் விளம்பரப்படுத்தினாங்க. அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, விளம்பரப்படுத்தும் போது இது வந்து ஒரு சீப்பான கார்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போதே மக்களுக்கு வந்து என்ன ஒரு அப்ரீனியஸ் ஆகுதுன்னா, இந்த கார் வந்து ஒரு சீப்பஸ்ட் கார் போல, இது வாங்குறதுக்கு நம்ம தகுதிக்கு இது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மக்கள் வந்து இது வாங்குறதுக்கு மறுத்துட்டாங்க. கார் போய் நான் வாங்குறேன்னா, உதாரணத்துக்கு இந்த கார் போய் நான் வாங்குறேன்னா, தென் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க, இது சீப்பஸ்ட் கார் போடா அப்படின்னு சொல்லி தான் மித்தவங்க வந்து பேசுவாங்கன்னு சொல்லி இந்த காருக்கு இருக்கிற ஒரு மதிப்பை குறைச்சிட்டாங்க. முக்கியமாக அது சொல்ல போனோம்னா, ஒரு சீப்பஸ்ட் கார்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து சீப்பஸ்ட் காரான்னு கேட்டீங்கன்னா அது சீப்பஸ்ட் காரம் கிடையாது. எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட போய் சேரணும்னு சொல்றதுக்காண்டி தான் ரத்தன் டாடா மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன போகுதுன்னா, ரத்தன் டாடாவே இதை பற்றி ஒரு பேட்டி சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த காரை வந்து நாங்கள் மக்களுக்காண்டி தான் வந்து உருவாக்கி மேனுஃபேக்சர் பண்ணி விட்டோம். தென் வந்து மக்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி டாடா மோட்டர்ஸ் வந்து ரத்தன் டாடா சொல்லியிருக்காரு. நாங்கள் ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரப்படுத்தும் போது தப்பா நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டோம். அதாவது இது ஒரு சீப்பஸ்ட் கார்னு சொல்லிட்டோம், இது நாங்கள் பண்ணதே பெரிய தப்புன்னு சொல்லி டாடா மோட்டர்ஸ்ல இருந்து ரத்தன் டாடா இதை பத்தி சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன போகுதுன்னா, இன்னொரு பக்கம் வந்து ஒரு சில நியூஸஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. தென் அது என்னன்னா, நாங்கள் வந்து இந்த காரை வச்சு நாங்கள் ஃபேமிலியோட நாங்கள் ட்ரிப்பு போயிருந்தோம். அந்த ட்ரிப்பில் வந்து திடீர்னு போய்கிட்டு இருக்கும்போது இந்த காரெல்லாம் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து தீ பிடிச்சிருது, அங்கே இருந்து நாங்கள் தப்பிச்சதே பெருசு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் வந்து இதுவும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. தென் இதெல்லாம் பார்க்கும்போது இதுவும் ஃபெயிலியர் ஆனதுக்கு முக்கியமான ரீசன், ரத்தன் டாடா வந்து என்ன நினைச்சாருன்னா, அந்த கார் வந்து எல்லாத்துக்கிட்டையும் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சாரு. முக்கியமா ஏழை மக்களுக்கு வந்து போய் சேரணும். ஏன்னா வந்து 1 லட்சத்துக்குள்ள வந்து கார் வந்து எங்கேயும் கிடைக்காது. நம்ம வந்து கம்மியான பிரைஸ்ல மக்கள்கிட்ட போய் ஒரு அப்ரீனியன்ஸோட சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி ரத்தன் டாடா வந்து நினைச்சாரு. பட் அது நடந்துச்சாங்க அப்படின்னா நடக்கல. ஏன்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, கல்யாண, மேரேஜ் இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் நீங்க அட்டன் பண்ணுவீங்க. அப்படி போகும்போது ஃபேமிலியோட குடும்பத்தோட எங்கேயாச்சும் போவீங்க, டிராவல் கூட உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அப்படி போகும்போது பைக்ல போனோம்னா கூட்ட நெரிசலா இருக்கும். திடீர்னு மழை பெய்ஞ்சுன்னா நீங்க நனைஞ்சுக்கிட்டே போவீங்க, ட்ரெஸ் எல்லாம் வந்து நனைஞ்சிரும். தென் இதுக்காண்டி தான் முக்கியமான கார் உருவம் சொல்லி தான் அவங்க வந்து இந்த காரை வந்து லான்ச் பண்ணாங்க டாடா மோட்டர்ஸ்ல இருந்து. தென் வந்து ரத்தன் டாடா வந்து இதை பத்தி ஏகப்பட்டது பேசியிருக்காரு. பட் ஆனால் வந்து அவ்வளவா வந்து யாரும் பேசப்படலை. தென் நம்ம பேச போறோம். தென்
இதுக்காண்டி தான் முக்கியமாக கம்மியான ப்ரைஸில் 1,00,000க்கு விட்டுருக்காரு. மக்கள்கிட்ட போய் நேரடியாக போய் சேர்ப்போம் நம்மன்னு சொல்லி தான் விட்டுருக்காரு. ஆனால் வந்து இது எல்லாத்துட்டும் போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சான்னு கேட்டிங்கன்னா சேரல. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இப்போ பைக் லான்ச் பண்ண கிடையாதான்னு கேட்டிங்கன்னா பைக் லான்ச் பண்ண கிடையாது. ஏன்னா வந்து ரத்தன் டாட்டாவே சொல்லியிருக்காரு, நாங்கள் கார் தான் லான்ச் பண்ண போகிறோம், கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறோம். நீங்கள் மலையில் ஒரு ட்ராவல் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிறீங்க, திடீர்னு மழை பெஞ்சுன்னு நீங்கள் என்ன செய்வீங்க? நனைஞ்சிரும், ட்ரெஸ்ஸாக நனைஞ்சிரும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. நீங்கள் ஃபேமிலியோட ட்ரிப்பு அட்டன் பண்ண போகிறீங்கன்னா கூட்ட நெரிசலில் நீங்கள் போவீங்க, உங்கள் ஃபேமிலி ஒரு 4-5 பேர் கூட்டிகிட்டு போவீங்க, அது வந்து நல்லா இருக்காது. தென் அதனால தான் வந்து நாங்கள் கார் லான்ச் பண்ணுறோம்னு சொல்லி லான்ச் பண்ணுறது காரணம், முக்கியமான காரணமே ரத்தன் டாட்டா தான். அப்படிப்பட்டவர் எதுக்கு பைக் லான்ச் பண்ண போறாரு? இந்த மாதிரியான ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு. இந்த மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா? நம்ம சேனலை குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த மாதிரியான டெய்லி இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை டக்குன்னு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.